ஸோ ஹாய் கைஸ், டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் வாழ்க்கையில் 16 வயசில் ஒரு பையன் எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறானோ அவனோட ட்ரீமுக்கு அவன் உழைக்கணும். யாரும் உழைக்க போகிறதில்ல, யாரும் செய்ய போகிறதில்ல. நம்ம பொட்டன்ஷியலை மைண்டில் வச்சா மட்டும் போதாது, ப்ராக்டிக்கல் வேர்ல்டில் நம்ம செஞ்சு காட்டினா மட்டும்தான் எல்லாருக்கும் புரியும். இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல. இருக்கும்போது எவ்வளோ புக்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி படிக்கணும். கண்டிப்பாக படிக்கணும். டைம் இஸ் வெரி ஷார்ட், யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த டைமில் நான் ரொம்ப உடம்பை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணதுனால தான் உடம்பு ரொம்ப இழைச்சிட்டேன். டீனேஜ் வயசில் உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வளர்த்துக்கணும், ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங் ஆகணும், ஃபிசிக்கலாக க்ரோத் ஆகணும். நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் இம்பார்ட்டன்ட், மனசும் இம்பார்ட்டன்ட். அதே டைமில் நம்ம ப்ராக்டிக்கல் வேர்ல்டில் படிக்கணும், நல்ல ஸ்கில்ஸை கற்றுக்கணும். பிகாஸ் நாமளே மிஸ் பண்ணி படித்து என்ன பண்ண போகிறோம். அதனால் இப்போ நான் டியூஷன் போகணும். காலையில் எழுந்தோடனே டியூஷன் போகணும். ஈவினிங் வந்ததுக்கப்புறம் 6:30 to 9:30 டியூஷன். ஸ்கூலில் 5:30க்கு வர்றாங்க. டைமை கரெக்டாக நம்ம கீப்பப் பண்ணி மேனேஜ் பண்ணும்போது தான் நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். பேக் எடுத்துகிட்டு டியூஷன் கிளம்ப ஆரம்பித்தேன். டியூஷன் கிளம்பான்னு பார்க்கும்போது திடீர்னு நம்ம எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் ப்ராப்பராக எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு ப்ராப்பராக டியூஷன் கிளம்ப ஆரம்பித்தேன். டியூஷன் 7 மணிக்கு டியூஷனு, 6:30 மணிக்கு போக வேண்டிய டியூஷன் 7 மணிக்கு போகிறேன். டைம் கரெக்டாக கீப்பப் பண்ணணும், டைம் மேனேஜ் பண்ணணும். டியூஷன் போயிட்டு அங்கே கொடுக்குற வேலையை வந்து நைட்டு 11 வரைக்கும் வந்து படிக்கணும். காலையில் மறுபடியும் 4 மணிக்கு இருந்து போகணும். இட்ஸ் ஆல் அபவுட் ரிதம். நம்ம கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணணும், கரெக்டாக அதை பண்ணணும். நம்ம எது பண்ணணும்னு நினச்சாலும் அப்பயே பண்ணணும், அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே சொல்லி கொடுத்தது கொஞ்சம் நேரம் படிக்கணும், அது கொஞ்சம் நேரம் பார்க்கணும். மைண்டு டீனேஜர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் இந்த கரெக்டாக நம்ம இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கணும்னா 6 மாதம் நம்மளோட கோல்ஸில், கரியரில், லைஃப்பில் யூஸ் பண்ணணும். இவ்வளோ புக்ஸ் இருக்குது. இது மட்டுமா புக்ஸு? இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி படிக்கிறத விட அந்த ஸ்கில்ஸ், அந்த டெவலப்மெண்ட்டை நம்ம கற்றுக்கணும். பிகாஸ் இப்போ இருக்கிற உலகத்தில் இவ்வளோ புக்கையும் படிச்சுட்டு இருக்கிறது 2025 ரொம்ப இது. ஏன்னா எல்லாருமே வந்து டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். டெக்னாலஜிக்கெலாம் இம்ப்ரூவ் ஒரு வாரத்தில் எக்ஸாம் இருக்கு, இம்ப்ரூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா என்னோட சப்ஜெக்ட்ஸ் நான் கிரைண்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஸ்லோ ப்ராசஸோட நம்ம ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் இதை படிச்சு இதை படிக்கிறது புக்ஸ் இருக்கு. ஸ்கூல் வர்க்கும் ஒரு நாள் படிக்க முடியுமா? எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி பெரியவங்க சொல்லுவாங்க படிச்சு தான் ஆகணும். ஸ்டார்ட்ல படிக்கிறதை விட லேர்ன் பண்ணணும், கன்சியூம் பண்றது வேற, லேர்ன் படிக்க ஆரம்பிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணாம தான் கன்சியூம் அனுபவப்பட்டது ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ஆக்ஷனபிளா பண்ணி அதுல இருந்து ஒரு ரிசல்ட் அது வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா வரணும். காலையில் ஸ்கூல் மறுபடியும் கிளம்பிட்டு மறுபடியும் நைட்டு வந்து பார்த்தா காலையில் தோசையை ஊற்றி கொடுக்குறாங்க அம்மா. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்களால முடிஞ்சதை கொடுக்குறாங்க. அதுக்காகவாச்சும் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை கொடுத்துறதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். நல்ல சாப்பாடு எங்கள் அம்மா கொடுக்குறாங்க, வீட்டு சாப்பாடு, நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. ஐ நீட் டு டூ சம்திங் ப்ரோ. ஸோ டூயிங் சம்திங் இஸ் பெட்டர் தென் நாட் டூயிங் எனிதிங். இந்த வீடியோ எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணேன்னு தெரியல, ஆனால் ப்ராக்ரஸ் எடுத்துகிட்டு போகிறேன். தூரம் போயிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 12th படிச்சுட்ருக்கேன். போர்ட் ஸ்டூடெண்ட்டாக நான் இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்கிறேன் மைண்டுக்கு. ஏன் இவ்வளோ ப்ரெஷர் எடுக்கணும்? காம்ப்ளெக்ஸாக பண்ணாமல் சிம்பிள், கீப் எவ்ரிதிங் ஈஸி. எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன்.